3,25,000 கேட்குறோம். இது 1,50,000 கேட்குறீங்க. இதுனா 1,10,000 கேட்குறோம். வெறும் 3,85,000 தான் கேட்குறோம். 1985 பார்த்தீங்கன்னா 2,35,000 கேட்குறோம். ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக் வண்டிங்கன்னா 60 to 70 ரூபாய் வச்சிருந்தோம்னா அந்த வண்டியை வந்து நீங்கள் சொந்தமாக்கலாம். 2,70,000 கேட்குறாங்க. 3,65,000 கேட்குறாங்க. இது வணக்கம் ஸ்ரீ கோவிந்த் கார்ஸ் திருப்பூருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் வந்து இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒரு 10க்கும் மேற்பட்ட கார்கள் வந்து அப்டேட் ஆகிருக்கு. அந்த அப்டேட்லாம் பார்க்குறதுக்கு ஒன் பை ஒன் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 4 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு 7 சீட்டர் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் சேவ் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ SLXங்க. இதோட மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2007 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. இதோட FC வந்து பார்த்தீங்கன்னா 2028 பிப்ரவரி வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் இல்லை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பாடி லைன் வந்து தெளிவாக கிளியராக இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு 4 ரூபா பட்ஜெட்டில் தெளிவான 7 சீட்டர் டீசல் வண்டி. 2 டயர் புதுசு போட்டுருக்காங்க. 2 டயர் ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3,85,000 தான் கேட்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். நேரில் வாங்க, எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ கஸ்டமர்கிட்ட பேசி உங்களுக்கு அனுசரித்து எடுத்துறோம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் கஸ்டமர்களுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கணும். மேக்ஸிமம் வெளியூர்லேருந்து வர கஸ்டமர் ரெடி பேமெண்ட் ரெடி பண்ணிட்டு வாங்க. Hyundai i20 டீசல் அஸ்டா டாப் அண்ட் மாடலுங்க. இதோட மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2012 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. கிலோமீட்டர் 1,18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, அலாய் வீல் வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோக்கல் நம்பரில் வந்துருங்க. TN40 மேட்டுப்பாளையம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்துருங்க. வண்டியோட பாடி லைன் தெளிவாக இருக்குதுன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3,40,000 தான் கேட்குறோம். இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க. இது வந்து நெகோஷியபிள் தான். நீங்கள் நேரில் வாங்க, எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக எடுக்கும்போது பண்ணி தரலாங்க. இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் பண்ணி தர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1.25 to 2 லட்ச ரூபா நம்ம லோன் பண்ணி தரலாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம கையில் இருந்தால் போடுற மாதிரி இருக்குங்க. ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைருங்க. இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டிங்க. இதோட மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2009 தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா FC 2029 வரை கரண்ட் இருக்குது. இது AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துருங்க. 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% கண்டிஷனில் இருக்குது. உங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. பியூர் பிளாக் வண்டிங்க. இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா 2,70,000 கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். ஆனால் லோ பட்ஜெட்டில் ஒரு ஹேட்ச்பேக் மாடல் தேடிட்டு இருக்கிறீங்களா? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai Santro 1.25 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஹேட்ச்பேக்கில் பாடி ஒரு வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai Santroங்க. இதோட மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2009 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. 87,000 ஓடிக்குது. FC இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா FC ஆப்டர் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் FCக்காக எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. 2 டயர் புதுசு போட்டுருக்கு. 2 டயர் ஆவரேஜ், பாடி லைன் தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா AC, பவர் ஸ்டேரிங் வந்துருக்கும். பவர் விண்டோ மட்டும் வராது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேட்டரி இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா 1,79,000 கேட்குதுங்க. இது ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். லோக்கல் கஸ்டமர் இருந்தால் 1 லட்ச ரூபா நம்ம லோன் பண்ணிக்கலாங்க. உங்கள் கையில் ஒரு 60 to 70 ரூபா வச்சிருந்தோம்னா இந்த வண்டியை வந்து நீங்கள் சொந்தமாக்கலாம். ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக் வண்டிங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் 1,13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இந்த வண்டியோட பாடி லைன் தெளிவாக இருக்குங்க. இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா AC, பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோக்கல் ரெஜிஸ்டர் நம்பரில் வந்துருங்க. ஃபேன்சி நம்பரில் வந்துடும். 7227ங்கிற நம்பரில் வந்துருங்க. இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,20,000 கேட்குதுங்க. இது ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் தான். நேரில் வாங்க, அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க. உங்கள் சிபில் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5.5 லட்ச ரூபா வரைக்கும் லோனே ஆகுங்க. ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுங்க. VDI 2016 மாடலுங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் 140 ஓடி இருக்குதுங்க. இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துருங்க. இது ஒரு 4.25 ரூபா பட்ஜெட்டில் ப்ராப்பரான டீசல் வண்டிங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 490, 5 ரூபா வரை கேட்குறாங்க. நம்ம இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா 4.25 ரூபா கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் தான். நேரில் வாங்க, அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு 4 லட்ச ரூபா நாங்கள் பேங்க் லோனே பண்ணி கொடுத்துடலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா TN70 ஒசூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற வண்டிங்க. ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட் எலிகன்ஸுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதோட மாடல் இயர் 2012 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. 1,43,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,65,000 கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் தான். இந்த வண்டியோட ஆப்ஷன் AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துருங்க. அலாய் வீல் வந்துருங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஆஃபீஸில் 3,65,000 கேட்குறோம். இது ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் தான். நீங்கள் நேரில் வாங்க, இன்னும் பெஸ்ட்டாக எடுத்துரும். ஒரு லோ பட்ஜெட்டில் செடான் டைப்பில் மைலேஜ் தர மாதிரி கார் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். இந்த வண்டியோட மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2011 ஃபோர்டு ஃபியஸ்டாங்க. 1.4 டீசல் இன்ஜின் வண்டிங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 1,28,000 கிலோமீட்டர் ஓடிக்குங்க. AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பரில் ஒரு தூத்துக்குடி ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபேன்சி நம்பரில் இருக்குங்க. பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்குது. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,35,000 கேட்குறோம். இது ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் தான். நீங்கள் நேரில் வாங்க, அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செடான் டைப்பில் ஒரு டீசல் வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா லாராங்க. மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2008 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. இது ஒரு VIP வண்டி, ஆல் 3 நம்பர் வந்துருங்க. இந்த வண்டியோடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துருங்க.
ஒரு ஐஸ் ப்ளூ கலரில் வந்து ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் தெளிவான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,65,000 கேட்குறோம். இது ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் தான். நேரில் வாங்க இன்னும் பெஸ்ட்டாக எடுத்துறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அம்பாஸ்டர் G1 இன்ஜின் வர வண்டிங்க. இந்த வண்டியோட மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 1985 ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்குது. கோயம்புத்தூர் ஆர்டிஓவில் இருக்குதுங்க. அதுவும் ஃபேன்சி நம்பரில் தான் இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஏசியோட வர வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,69,000 கேட்குறேங்க. இது ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் தான். நேரில் வாங்க. இதில் முக்கியமான ப்ளஸ்ஸான என்ன விஷயம்னா இந்த வண்டிக்கு எஃப்சி கரண்ட், அதாவது நீங்கள் வந்து விண்டேஜ் வண்டி பேப்பர் கரண்ட்டாக இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எஃப்சி வந்து கரண்ட் 2028 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டுங்க. 1,69,000 கேட்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரில் வாங்க, வண்டி ஓட்டி பாருங்கள். நம்ம உட்காந்து பேசி ஒரு நல்ல ஒரு கஸ்டமர்கிட்ட பெஸ்ட்டாக பேசி எடுத்துரும். ஆனால் ஒரு 1,10,000 பட்ஜெட்டில் ஓட்டி பழகிற மாதிரி வண்டியை தேடி இருக்கிறீங்களா, இந்த வண்டி உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். இது பார்த்தீங்கன்னா செவர்லெட் ஏவியோங்க. மாடல் இயர் 2009 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குன்னா மற்றபடி வண்டியில் வேறு எந்த வேலையும் கிடையாது. இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ வந்துருங்க. 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆவரேஜ் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 கேட்குறோம். அது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் தான். நேரில் வாங்க, அதுலேருந்து என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிக்கலாங்க. லோ பட்ஜெட் வண்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். ஹுண்டாய் சாண்ட்ரோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. 1,17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் TN40 ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2026 வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் எடுத்து ஒரு 4 மாதம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஃப்சி காமிச்சிக்கலாம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. 4 டயருமே ஆவரேஜாக ஒரு 60-70% இருக்குங்க. ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,45,000 கேட்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் தான். நேரில் வாங்க, இன்னும் பெஸ்ட்டாக எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக எடுத்துரும். ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai i10 ஸ்போர்ட்ஸுங்க. 1.2 இன்ஜின். இது வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. 2010 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ வந்துங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் எஃப்சிக்கு எந்த வேலை செய்ய வேண்டியதில்லை. போனோம்னா அப்படியே எஃப்சி காமிக்கிற மாதிரி தான் இருக்குங்கன்னா 2,500 வந்து கேட்குதுங்கன்னா, அதாவது எஃப்சி எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் நேரில் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, அதுலேருந்து 10 குறைஞ்சதாக பேசலாங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லாம் 2,40 2,35 கேட்குற வண்டி நம்ம குகன் காஸ்ட்டில் 2,500 தான் நாங்கள் கேட்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் தான். நேரில் வாங்க, எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai i10 1.2 ஸ்போர்ட்ஸ் மாடலுங்க. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2012 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. கிலோமீட்டர் வெறும் 80,000 கிலோமீட்டர் தான் ஓடிங்க. ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ வர ஆப்ஷன். 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு 80% இருக்குங்க. செரி ரெட் கலர் வண்டி. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் 2,45,000 கேட்குதுங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெகோசியபிள் பண்ணிக்கலாம். நேரில் வாங்க, அனசைஸ் பண்ணிடலாம். லோக்கல் கஸ்டமர் இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு 1,45 லட்ச ரூபா லோன் பண்ணி தரலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஜென் ST-லோங்க. இதோட மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2009 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதோட எஃப்சி பார்த்தீங்கன்னா 2029 வரை கரண்ட். ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஆப்ஷன் வந்துருங்க. 4 டயருமே பார்த்தீங்கன்னா 60-70% ஆவரேஜ் இருக்குங்க. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,20,000 கேட்குறேங்க. இது ஃபிக்ஸ்டு கிடையாது, நேரில் வாங்க, இன்னும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1,4 ஒரு 1,50,000 ரூபா வரைக்கும் லோன் பண்ணலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai Santro GLSங்க. இதோட மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2008 தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. கிலோமீட்டர் 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் வந்துங்க. ஃப்ரண்ட் 2 பவர் ஸ்டாரிங் வந்து பேக் 2 நார்மல் வந்துங்க. டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 60-70% இருக்குங்க. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,59,000 கேட்குறீங்க. இது ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் தான். எஃப்சி வந்து 2028 வரை கரண்ட் இருக்குங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 800 LXங்க. இதோட மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2015 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ வந்துருங்க. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும். 4 டயர் ஆவரேஜ் ஒரு 60% இருக்குங்க. பாடி லைன் தெளிவாக இருக்குங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,80,000 கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் தான். இந்த வண்டிக்கு 1,45 லட்ச ரூபா 1,45 to 1,80 பேங்க் லோனே வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800ங்க. இதோட மாடல் இயர் 2007 தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. பாடி லைன் தெளிவாக இருக்குது. 4 டயருமே ஆவரேஜ் ஒரு 60% இருக்குங்க. ஓட்டி பழகிறதுக்கு தெளிவான வண்டிங்க. இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,20,000 கேட்குறோம். இது ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் தான். நேரில் வாங்க, இது பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு 50 to 60 ரூபா லோன் பண்ணிக்கலாங்க. ஒரு 50 ரூபா கையில் வச்சிருந்தீங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துலாம். சிட்டி ஐவி டெக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வி மாடல் வண்டி. இதோட மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2010 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. எஃப்சி 5 வருஷம் கரண்ட், இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டுங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ வந்துருங்க. அலாய் வீலோட வந்துருங்க. ஃபுல் ஆப்ஷன் வண்டி இந்த வண்டி. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,25,000 கேட்குறோம். இது ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் தான். நேரில் வாங்க, அனுசரிச்சு கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,45 to 1,80 வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம்.